ஜெகன், இந்த பிரச்சனத்தில் டிஎம்கே எஸ்டிபிஐக்கு சப்போர்ட் பண்றது எதுக்காக? இதுல டிஎம்கே வந்து டிஎம்கேக்கு எஸ்டிபிஐ சப்போர்ட் கிடையாதுங்க. அதாவது ஏடிஎம்கே உடைய கூட்டணியில தான் எஸ்டிபிஐ இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இப்ப என்ன அப்படின்னா, எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்ல. முஸ்லிம்கள் மத்தியிலே எஸ்டிபிஐக்கு தமிழ்நாட்டுல வரவேற்பு கிடையாது. அந்த நெல்லை முபாரக் இருக்கிற மாவட்டத்தை அந்த மாநில தலைவர் அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கட்சியை ஒரு அங்கீகாரத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாபர் மசூதி மாதிரி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து அது மூலியமா ஆதாயம் தேட பாக்குறாங்க. இதுதான் அங்க நடந்திருக்க விஷயம். ஆக்சுவலா எஸ்டிபிஐக்கு அங்க வந்து பெரிய அளவுல ஒரு மக்கள் மத்தியில, அது இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. அது இல்லாம இதை இவங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அங்க இந்துக்கள் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம், முருக பக்தர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்களாம் ஒரு பெரிய போராட்டத்துல பெரிய தடைகளை மீறி, அதாவது 144 போடுறாங்க. 144 போட வேண்டிய அவசியமே கிடையாது. 144 போடுறாங்க. 144 போட்டதுக்கு அப்புறமும் அந்த திருப்பரங்குன்றம் மதுரை சிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர் அந்த காவல்துறை, அந்த 4000 காவல்துறைகளை மீறி பொதுமக்கள் 5000 பேர் உள்ள வந்தாங்க. இது அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது என்னன்னா, மக்கள் தன்னெழுச்சியா, முருகபக்தர் தன்னெழுச்சியா வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எஸ்டிபிஐ நினைச்ச விஷயங்களும் தவறா போச்சு. அதே மாதிரி டிஎம்கே கூட்டணியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துச்சு. இந்துக்களும் முருக பக்தர்களும் அவங்க பெரிய அளவுல போராட தயாராயிட்டாங்க. தமிழ்நாட்டுல அவங்க நினைக்கிற மாதிரி ஈவே ராமசாமியோட மண் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த இடத்துல இந்துக்கள் இந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்துட்டாங்க அப்படிங்கிற திசை திருப்பதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இது வந்து இந்து மக்கள் கட்சி போராட்டம், இது வந்து வேற ஒரு அரசியல் கட்சி போராட்டம், இது வந்து ஒரு கலவரம் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல பல விதமா போட்டு இந்து முன்னணியின் போராட்டத்தை கொச்சப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கொச்சப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த மக்களை வந்து பிரிச்சு விடணும், இந்துக்களை ஒண்ணு சேர விடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுல ஆக்சுவலா என்னன்னா, எஸ்டிபிஐக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதெல்லாம இந்த நவாஸ் கனி இனிமேல் அங்க வந்து வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். அதே மாதிரி மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது அவங்களும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இதுல அப்துல் சமதும் அந்த ராமநாதபுரம் பார்லிமெண்ட் மெம்பர் அவர் நவாஸ் கனியும் டிஎம்கே சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க. இந்த பிரச்சனை எடுப்பது எஸ்டிபிஐ. அப்ப இவங்களுக்குள்ள என்ன கண்ணோட்டம்னா, அந்த இஸ்லாமிய வாக்குகளை எந்த கட்சி கொண்டு போய் சேர்த்தது? தன்னுடைய கூட்டணியில் கூடிய ஏடிஎம்கே கொண்டு போய் சேர்த்ததா, இல்ல நவாஸ் கனியும் அப்துல் சமது கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக கொண்டு போய் சேர்த்ததா அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இவங்க இந்துக்கள் ஓட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு பெருசா மதிக்கிறது இல்ல. அதனால இதுல இந்த மாதிரியான பெரிய கலவரத்தை கொண்டு வந்து அதுல குளிர்காய நினைக்கிறாங்க. அமைதியா போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்துல, எல்லா பண்டிகைகளும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கார்த்திகை கொண்டாடுறாங்க, தைப்பூசம் கொண்டாடுறாங்க, பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க, அமைதியா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஆட்டை தூக்கி தோல்ல போட்டு வந்து ஒரு கோழியை கொண்டு வந்து இந்த இடத்துல நாங்க பலி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் பாதிச்சுது. அந்த பாதிப்பு தான் அவங்களை என்ன பண்ணுச்சுன்னா போராட கொண்டு வந்துச்சு. இதுக்கு வந்து முழு மூச்சா இந்து முன்னணி வழிகாட்டுச்சு. இந்து முன்னணி என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து போராட்டத்தை அறவழி முறையில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி வழிகாட்டுச்சு. இந்து முன்னணி வழிகாட்டுதல் பேர்ல மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்றைய சூழ்நிலையில திமுகவும் அஇஅதிமுகவும் 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டை இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதான் நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம இன்னும் வரக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு கூட இந்து முன்னணி மாநில தலைவர் ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து திசை திருப்புறாங்க, அதாவது இந்துக்களுடைய போராட்டத்தை, முருகபக்தரோட போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க. இவங்க வந்து அறவழி முறையில போனவங்கள இவங்களை குண்டர்களாகவும் வேற விதமாகவும் சித்தரிக்கிறாங்க, வேற ஒரு அரசியல் கட்சி சார்ந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு இந்த போராட்டத்தை நிறுத்தத்துக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு மக்கள் தொடர்ந்துருக்காங்க. அது மூலயமாக முருக பக்தர்கள் இனி தொடர்ந்து அந்த பகுதியில எந்தவித அந்த முருகன் திருப்பரங்குன்றம் மலைக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒன்னா சேரது தயாரா இருக்காங்க.